இப்ப யாரு மைக்கு முன்னாடி நின்னாலும் பயமா இருக்குங்க. எப்போ யாரு எந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே தமிழகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே பரபரன்னு சொல்லிட்டு இந்த டிவிக்கள் வச்சிருக்குன்னு சொல்லலாம். பிரேக்கிங் நியூஸ் காரணமா சமீபத்தில் திரு பொன்னையன் அவர்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட சாவுல மர்மம் இருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காருங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டுக்கு வந்து நிறைய அதிமுக தொண்டர்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் மத்தியில வந்து முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 73 நாட்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க ஜெயலலிதா. அவங்கள பாக்குறதுக்கு எங்களை மாதிரியான முன்னணி நிர்வாகிகளை கூட அனுமதிக்க கிடையாது. ஜெயலலிதாவுக்கு கடுமையான நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு, அதனால யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. முதலமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை கூட வார்டுக்குள்ள அனுமதிக்கல. மைத்ரேயன் ஒரு டாக்டர் இருந்தாலும் அவரை கூட அனுமதிக்க கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதாவோட இருந்த ஒரே ஒரு நபர் சசிகலா மட்டும்தான். அவருக்கு ஏன் தொற்று நோய் வரல? ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போயஸ் கார்டன் வீட்டுல வந்து அவரை தாக்கியிருக்காங்க சார். அதுலதான் அவங்க மயக்கம் அடைஞ்சு பாதி உயிரோட அப்பல்லோ கொண்டு வந்திருக்காங்க. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கும் சசிகலா தரப்புக்கும் ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்கு. அதனாலதான் முன்னுக்கு பின்னா பல தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு. சோ ஜெயலலிதாவோட சாவுல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு தீவிரமா விசாரிக்கணும்னு பொன்னையன் அவர்கள் பேசியிருக்காருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நாளைக்கு ஓபிஎஸ் அணியோட எம்பிக்கள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை வந்து சந்திக்கிறாங்க சார். ஜெயலலிதா மரணம் தொடர்பா சிபிஐ விசாரணை கோரி அவங்களோட ஒரு டீம் வந்து மைத்ரேயன் தலைமையில பிரணாப் முகர்ஜி அவர்களை சந்திக்க போறாங்கன்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்கு. இதுக்கு மேல இந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத நியூஸ் கிளிப்ஸ்ல நீங்க உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். மனசாட்சி இல்லாம அவன் பாட்டுக்கு நான் வந்துட்டான்ட்டு. நேற்று வரைக்கும் நீ எங்க இருந்த? தீபாவை கேட்குறேன், தீபக்கு கேட்குறேன், என்ன நீங்க என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி வந்த உடனே நாங்கள் இந்த இவரை ஏற்றுக்கொள்வோம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். இவரை யார் ஏற்றுக்கொள்வது, இவரை யார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மக்கள் முடிவு செய்ய வேண்டியது.